அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்வி கெமிஸ்ட்ரி யூனிட் 5ல் சாலிட் ஸ்டேட்டில் இந்த கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ் அதே போல் இந்த பேண்ட் தியரி இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸில் இருந்துட்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம இந்த எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following defects decreases the density of a crystalline solid? இப்போ ஒரு crystalline solid இருக்குது, அதனுடைய டென்சிட்டி எந்த டிஃபெக்ட்னால குறையும்? டிக்ரீசஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. இன்டர்ஸ்டிஷியல் டிஃபெக்ட், ஃப்ரங்கல் டிஃபெக்ட், வேக்கன்சி டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். அப்போ இந்த வேக்கன்சி டிஃபெக்ட்னால இந்த கிறிஸ்டலினுடைய டென்சிட்டி கம்மியாகும். அதாவது அங்கே வந்துட்டு அயான்ஸ் வந்துட்டு வேக்கண்ட் ஆகுது. 2 அயான்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 2 அயான்ஸும் அதில் போயிடுச்சு. அப்படி போகிறதுனால அங்கே வந்துட்டு அந்த டென்சிட்டி பார்த்திங்கன்னா டிக்ரீசஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ மிஸ்ஸிங் ஆட்டம் ரெடியூசஸ் மாஸ் வித்தவுட் ரெடியூசிங் வால்யூம். ஆனால் அங்கே டென்சிட்டி பார்த்திங்கன்னா டிக்ரீசஸ் ஆகுது. அடுத்தது பாருங்கள், இன் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் விச் டைப் ஆஃப் அயன் ஜென்ரலி ஆக்குபைஸ் தி இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். இப்போ ஃப்ரங்கல் டிஃபெக்ட் சொல்லியாச்சு. விச் டைப் ஆஃப் அயன், கேட்டயானா ஆனயானா, இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் போகக்கூடியது யார்? அதில் முக்கியமாக இந்த கேட்டயான் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸில் இருக்கும். ஸோ அது வந்துட்டு இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனுக்குள்ளே ஈஸியாக போயிடும். அப்போ இந்த ஆனயான் கேட்டயான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ டியூ டு ஸ்மாலர் சைஸ் கேட்டயான்ஸ் கேன் மூவ் இன் டு இன்டர்ஸ்டிஷியல் ஸ்டைட்ஸ். அடுத்தது பாருங்கள், ஸ்காட்கி டிஃபெக்ட் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன். ஸ்காட்கி டிஃபெக்ட் காமனாக எந்த கிறிஸ்டலில் இருக்கும்? ஏஜிசிஎல், சிங்க் சல்ஃபைடு, என்ஏசிஎல், எஃப்இஓ. அப்போ என்ஏசிஎல் பார்த்திங்கன்னா இந்த காமனாக இந்த ஸ்காட்கி டிஃபெக்ட் இருக்கும். பாருங்கள், அயானிக் காம்பவுண்ட்ஸ் வித் ஹை கோஆர்டினேஷன் நம்பர் ஷோ ஸ்காட்கி டிஃபெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த NaCl இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் த டென்சிட்டி ஆஃப் கிறிஸ்டல். ஃப்ரங்கல் டிஃபெக்டில் டென்சிட்டி, கிறிஸ்டலினுடைய டென்சிட்டி என்ன ஆகும்? ஏற்கனவே அங்கே பார்த்தோம், வேக்கன்சி டிஃபெக்ட் பார்த்தோம். அதாவது வேக்கன்சி டிஃபெக்ட் ஆல்சோ கால்டு ஸ்காட்கி டிஃபெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரங்கல் டிஃபெக்ட். ஃப்ரங்கல் டிஃபெக்டில் டென்சிட்டி என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிருக்கு. இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீசஸ் ஆகுமா, ரிமைன்ஸ் அன்சேஞ்சா, டபுள்ஸா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். டென்சிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்கும். அதனுடைய டென்சிட்டி வந்து இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. ஸோ ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நவ் லாஸ் ஆஃப் அயன்ஸ், இங்கே வந்துட்டு அயன் லாஸ் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் நார்மல் சைட் டு இன்டர்ஸ்டிஷியல் சைட். இப்போ நார்மல் சைட்லேருந்து இன்டர்ஸ்டிஷியல் சைட்டுக்கு மட்டும் தான் உள்ளே போகுது. அதனால் அங்கே அயன்ஸ் லாஸ் ஆகாதனால இந்த டென்சிட்டி எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் லீட்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபினாமினான். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னால என்ன ஆகும்? NaCl கிறிஸ்டல் என்ன ஆகும்? ப்ளூ கலரா, எல்லோ கலரா, க்ரீன் கலரா, நோ கலரா? இப்போ எல்லோ கலர் கிடைக்கும். பார்த்துக்க, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னால NaCl ஷோஸ் எல்லோ கலர். இதை பாருங்கள், டியூ டு எஃப் சென்டர்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் இன் ஆனயான் வேக்கன்சி. இதை பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் டிஃபெக்ட் இஸ் ஷோன் பை AgCl அண்ட் AgBr. எல்லாமே முக்கியமான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின். அப்போ பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் டிஃபெக்ட் இஸ் ஷோன் பை AgCl அண்ட் AgBr. ஃப்ரங்கல் டிஃபெக்ட், ஸ்காட்கி டிஃபெக்ட், இன்டர்ஸ்டிஷியல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். அப்போ இந்த 2 எக்ஸாம்பிளும் என்ன டிஃபெக்ட் ஷோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்ட் ஷோ பண்ணோம். பாருங்கள், ஃப்ரங்கல் டிஃபெக்ட் பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2லேயுமே Ag+ அயான்ஸ் இருக்குது. Ag+ அயான்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் ஈஸிலி டிஸ்பிளேஸ்ட் இன்டு இன்டர்ஸ்டிஷியல் சைட்ஸ். ஈஸியாக இன்டர்ஸ்டிஷியல் சைட்ஸுக்கு போயிடும். அதனால் இந்த 2லேயுமே ஃப்ரங்கல் டிஃபெக்ட் வந்துட்டு பாசிபிள். Which defect involves equal number of missing cations and anions? எந்த டிஃபெக்டில் கேட்டயான்ஸ் வந்து ஒரு 5 கேட்டயான் மிஸ் ஆகுனா 5 ஆனயான் மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஃபெக்ட் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃப்ரங்கல் டிஃபெக்டா, இன்டர்ஸ்டிஷியல் டிஃபெக்டா, ஸ்காட்கியா, மெட்டல் டெஃபிஷியன்ஸா? இப்போ ஸ்காட்கி டிஃபெக்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
பாருங்க, ஸ்காட்கி டிஃபெக்ட் ப்ரெசர்வ்ஸ் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி. அப்போ நியூட்ரலிட்டி மெயின்டைன் ஆகுது, ஆனால் அங்கே வந்துட்டு மிஸ்ஸிங் ஆகுது இல்லையா, 2 அயான்ஸும் மிஸ் ஆகுது, கேட் அயான்ஸும் ஆன் அயான்ஸும் மிஸ் ஆகுது, ஆனால் நியூட்ரலிட்டி மெயின்டைன் ஆகுது. ப்ரெசன்ஸ் ஆஃப் எஃப் சென்டர்ஸ் இன் எ கிறிஸ்டல் மேக்ஸ் இட். அப்போ எஃப் சென்டர்ஸ்னால என்ன ஆகுது, கிறிஸ்டல் என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கலி கண்டக்டிங் இல்லை, மேக்னெட்டிக் இல்லை, டிரான்ஸ்பரண்ட் இல்லை, எல்லோ இன் கலர். இந்த மாதிரி எஃப் சென்டர்ஸ் இருக்கிறதுனால கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. இப்போ எஃப் சென்டர்ஸ் அப்சார்ப் விசிபிள் லைட் அண்ட் இம்பார்ட்ஸ் திஸ் எல்லோ கலர். விச் டிஃபெக்ட் டஸ் நாட் அஃபெக்ட் த electrical neutrality of the crystal, does not affect the electrical neutrality. அப்போ electrical neutrality எதில் வந்து சேஞ்சஸ் ஆகாது, அதாவது இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்ட்லையும் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்லையும் இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி வந்துட்டு சேஞ்சஸ் ஆகாது. இப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ போத் ஏ அண்ட் பி சரிங்களா, ஃப்ரங்கல் அண்ட் திஸ் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னால இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி வந்துட்டு சேஞ்சஸ் ஆகாது. அடுத்தது பாருங்க, மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் இஸ் காமன். மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு. டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைட்ஸில் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் வந்து காமனாக இருக்கும். மற்ற ஆல்கலைல் சாலிட்ஸோ கோவலன்ட் சாலிட்ஸோ அயனிக் சாலிட்ஸோ கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைட்ஸுக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அங்கே வந்துட்டு பேலன்ஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, அப்போ இதே போல் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120க்கு மேலே கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னாச்சுன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. என்னுடைய ஆப்லேயே இருக்குது. ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு கோர்சஸ்ங்கிற ஐக்கானில் போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது, நியூ சிலபஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமில் கிராக் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா இதுதான் ஒரு பெஸ்ட் ஐடியா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.